ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சண்டே vlog தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு ரைஸ் ஊற வச்சுருக்கேன். சிக்கன் எல்லாமே பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்கள்ல, பிரிஞ்சி இலை அதெல்லாமே போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, சிக்கன் எல்லாமே போட்டு மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, உப்பு எல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணுங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. நான் வந்து சிக்கன் நல்லா குக் ஆகிறதுக்கு 1 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறம் அதுலேயே நல்லா பாயில் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட புதினா இருந்தால் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கரில் தாங்க பண்ணுவேன். சாப்பாடு வந்து பாயில் ஆகிட்டுருக்கு இல்லைங்களா, அதுலேயே வந்து இப்போ நம்ம சிக்கன் வதக்கி வச்சது எல்லாமே நான் அதில் ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இதில் சைட் பை சைடு என்ன பண்ணுறேன்னா வந்து சிக்கன் 65 தாங்க பண்ணுறேன். அதுக்கு முன்னாடியே வந்து மசாலா போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து நான் இப்போ 65 வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் சிக்கன் வந்து மேரினேட் பண்ணுற டைம் வந்து கம்மியாக இருந்தது, இப்போ நீங்கள் 1/2 அன் ஹவரில் தான் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மசாலா வந்து நீங்கள் பொரித்து எடுக்கும்போது உதிராமல் இருக்கும். அவ்வளோதாங்க. நான் சிக்கன் 65யும் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து முடிஞ்சிடுச்சிங்க. கொத்தமல்லி தூவி விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து ப்ரெட் இருக்குது இல்லைங்களா, ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அது எண்ணெயில் நல்லா வந்து பொரித்து வச்சுருக்கேன். அது வந்து நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ப்ரெட் வந்து பொரிச்சிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போது சிக்கன் 65 வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதில் வந்து கொஞ்சோண்டு பெரி பெரி மசாலா என்கிட்ட இருந்ததுங்க. அதனால் நான் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அது ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கம்ப்ளீட் லன்ச் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி வந்து பண்ணியிருந்தேங்க. 65 தயிர் பச்சடி வச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டேன். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.